இலங்கை பௌத்த வரலாற்றிலேயே மிகப்பெரிய களங்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பலராலையும் விமர்சிக்கப்பட்ட பல்லேகம ஹேமரத்ன தேரரோட பதவி நீக்கப்பட்டிருக்கு. அனுராதபுரம் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் மேல அண்மைய தினங்களாகவே பல விமர்சனங்கள், பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுக்கிட்டு வந்தது எங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எங்களுடைய ஊடகம் வாயிலா இந்த விஷயம் தொடர்பா நாங்க பல தடவைகள் உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கோம். இதுக்கு அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையுமே மேற்கொள்ளவே இல்லை, அதுவும் வேகமா எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒரு பக்கம் அரசாங்கம் மேலேயும் இருந்துகிட்டே தான் இருந்தது. இந்த மாதிரியான பின்னணியில அவரோட பிரதம சங்கநாயக்க பதவியை உடனடியா அமுலுக்கு வர்ற வகையில இடைநிறுத்தி இருக்காங்க. நேற்றைய தினம் மல்வத்த மகாவிகாரையோட மகாநாயக்க தேரரோட வழிகாட்டுதலுக்கு கீழே ஒரு மிக முக்கியமான ஊடக அறிவிப்பு வெளியாகி இருந்தது. மல்வத்து மகாவிகாரை பீடத்தோட மிக முக்கியமான பொறுப்புகளை வகிக்கக்கூடிய பல்லேகம ஹேமரத்ன தேரர் மேல முன்வைக்கப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மகாநாயக்க தேரர்கள் எல்லாமே சேர்ந்து கூடி கலந்தாலோசிச்சிருக்காங்க. இந்த ஆலோசனையில சம்பந்தப்பட்ட தரப்பினரையும் கூப்பிட்டு விசாரணைகள் நடத்தி இருக்காங்க. விசாரணையோட முடிவுல பல்லேகம ஹேமரத்ன தேரர் மேல இப்ப பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பா இப்போ நீதிமன்ற விசாரணைகள் போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த நீதிமன்ற விசாரணைகள் முடிவடையும் வரைக்கும், அதோட இறுதி தீர்ப்பு கிடைக்கும் வரைக்கும் இந்த தேரரோட பிரதம சங்கநாயக்க பதவியை உடனடியா அமுலுக்கு வர்ற வகையில இடைநீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மகா சங்கத்தின் சேர்ந்து தீர்மானிச்சிருக்காங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும் போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். இனி இவருக்கு பதிலா வடமத்திய மாவட்டத்தோட பிரதம சங்கநாயக்க தேரர் ஞானதிலக நாயக்க தேரர் தற்காலிகமா நியமிக்கப்பட்டிருக்கதாகவும் இந்த ஊடக அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இங்கதான் நாம் எல்லாருமே அவதானம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வு நடக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த சம்பவம், இந்த தேரருக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள் இவ்வளவு தூரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அரசாங்கம் இதுக்காக எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே மேற்கொள்ளல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேல இருந்தது. அதுலயும் அண்மையில ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஒரு மேடையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, தேரர்களுக்குன்னு தனி நீதிமன்றம், அதாவது பௌத்த பிக்குகள் ஏதாவது தவறு இழைப்பாங்களா இருந்தா அதை விசாரிக்க, அதுக்கான நீதிமன்ற நடவடிக்கைகளை, சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு ஒரு தனி நீதிமன்றம் அமைக்கப்படும், அதற்கான நடவடிக்கைகள் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு, இப்படி ஒரு கோரிக்கை எங்ககிட்ட முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பல கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. இவர் தெரிவிச்ச இந்த ஒரு கருத்தும் சமூக ஊடகங்கள்ல சமூக செயற்பாட்டாளர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் என்ன நடந்தாலும் அது மிகப்பெரிய பேசு பொருளா மாற்றக்கூடிய வல்லமை எங்களுடைய எதிர்கட்சிகளுக்கு இருக்கு. இப்படி வல்லமை இருக்கக்கூடிய எங்களுடைய எதிர்கட்சிகள் தேரர் விவகாரத்துல மௌனம் காத்தது ஏன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போ வரைக்கும் எழுந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுவும் அரசாங்கத்துக்கு போட்டியா, அரசாங்கம் எதிர்கட்சிகளுக்கு போட்டியா, ரெண்டு தரப்புமே மாறி மாறி இந்த விஷயத்துல மௌனம் காத்தது மக்களை, அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய பௌத்த மக்களையே மிகப்பெரிய கோபத்துக்குள்ளாக்குன ஒரு சம்பவமா மாறிச்சு. ஆனா அரசாங்கமும் அதிகார வர்க்கமும் இந்த தேரர் விவகாரத்தை எப்படியாவது மூடி மறைக்கணும் அப்படின்னு நினைச்சப்போ இதுக்கு குறுக்க நின்னது சமூக வலைதளங்கள் தான். இந்த சம்பவம் இப்போ நீதிமன்ற விசாரணையில இருக்கு. இந்த தேரர் தவறு செய்திருக்கலாம், தவறு செய்யாமலும் இருந்திருக்கலாம். ஆனா இந்த தேரரை பிணையில விடுவிக்கிறதுக்கு முன்னாடியே சட்டத்துக்கு முரணான பல சம்பவங்கள் அரங்கேறி இருந்தது. அது எங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த தேரர் கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் கூட இந்த தேரர் தனியார் வைத்தியசாலையில போய் அனுமதிக்கப்படுறாரு. அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால அவரால் நீதிமன்றத்துல முன்னிலையாக முடியல அப்படிங்கிற ஒரு காரணம் வெளியாகுது. அதுக்கப்புறமா நீதவானே அவர் பக்கத்துல போய் இருந்து அவருடைய உடல்நிலையை பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு நிலை உருவாகுது. அதுக்கப்புறமா நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்படுது. இவரை தனியார் வைத்தியசாலையிலிருந்து இடம் மாற்றி ஒன்னு கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கோ அப்படி இல்லைன்னா சிறைச்சாலை வைத்தியசாலைக்கோ மாற்றணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் 2 நாட்கள் வரைக்கும் அந்த எந்த ஒரு நடவடிக்கையுமே மேற்கொள்ளப்படல. அதுக்கு சட்டமா இருக்கட்டும், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அந்தந்த பதவிகள்ல இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்க யாருமே இதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இல்லை.
அவர் அப்போ வரைக்கும் அந்த தனியார் வைத்தியசாலையில தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா இந்த தேரர் நீதிமன்றத்துல முன்னிலையாகிறாரு. முன்னிலையானதுக்கு அப்புறமா தான் இவருக்கும் இந்த சம்பவத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய இந்த சிறுமியோட தாயாருக்கும் 2 பேருக்குமே சேர்த்து பிணை வழங்கப்படுது. பிணை வழங்கப்பட்டதும் இல்லாம அவங்க 2 பேருக்கும் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்படுது. நீதிமன்றத்துல விசாரணையில இருக்கக்கூடிய ஒரு வழக்கு தொடர்பா யாரும் விமர்சிக்க முடியாது. அப்படிங்கிற காரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தாலும் கூட இந்த தேரர் விவகாரத்துல சட்டம் ஏன் சரியா செயல்படல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான் அரசாங்கம் மேல இருக்கு. இதுல தேரரை தவறு அப்படின்னு சொல்றவங்களோ தேரர் தவறு கிடையாது அப்படின்னு சொல்றவங்களோ இல்ல, இதுல எல்லாமே அரசாங்கம் ஏன் சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அரசாங்கம் மேல குற்றம் சுமத்துறவர்கள் தான் அதிகமாவே இருந்தாங்க. தவறு செய்யறவங்க யாரா இருந்தாலும் தராதரம் பார்க்காம தண்டிக்கப்படணும். சட்டம் எல்லாருக்கும் சமமா இருக்கணும் அப்படின்னு நீங்க மேடைகள்ல பேசுறது மட்டும் போதாது, அதை உங்களுடைய நடவடிக்கைகள்ல அது உங்களுடைய செயற்பாடுகள்ல நீங்க நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான் சமூக செயற்பாட்டாளர்களோட இந்த சமூக ஊடகங்கள்ல வெளியாகிட்டு இருந்த ஒரு முதற்கட்ட விமர்சனமாகவும் இருந்தது. தேரர் விவகாரத்துல அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் தாமதமா இருந்தாலும் கூட இதனால பாதிக்கப்பட்ட இந்த சிறுமிய விபச்சாரின்னு திட்டுற அளவுக்கு ஒரு அரசியல்வாதியோட குரல் ஒலிக்குது. அந்த அரசியல்வாதி தொடர்பாகவும் இப்போ வரைக்குமே எந்த விதமான சட்ட நடவடிக்கையுமே மேற்கொள்ளப்படல. அது மட்டும் இல்லாம இந்த தேரருக்கு ஆதரவா பல குரல்கள் ஒலிக்க ஆரம்பிக்குது. ஞானசார தேரராக இருக்கட்டும், இன்னும் பலரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த தேரர் விவகாரத்துல அந்த தேரருக்கு ஆதரவா பல விஷயங்களை சொல்லி இருந்தாங்க. பல விஷயங்களை சொல்லி இருந்தது மட்டும் இல்லாம அதுக்கு மறுநாளே இல்ல இந்த விவகாரத்தை நாங்க கொஞ்சம் மெதுவா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய கருத்தை முழுமையா மாற்றிக்கொண்ட சந்தர்ப்பங்களும் இல்லாமலும் இல்ல. தொடர் விமர்சனங்களுக்கு மத்தியில அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையை எடுக்கலனாலும் கூட இதுல ஏதாவது ஒரு நடவடிக்கையை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு மகா சங்கத்தினர் தள்ளப்படுறாங்க. ஆன்மீக பீடத்தோட புனிதத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. இலங்கையில இருக்கக்கூடிய பல முதற்தர சிங்கள ஊடகங்கள் கூட இந்த விவகாரத்தை பேச தயங்குற சந்தர்ப்பத்துல மக்கள் சமூக ஊடகங்கள் மூலமா வழங்கின அந்த ஒரு அழுத்தம் தான் நேற்றைய தினம் இந்த தேரரை பதவியிலிருந்து விலக வச்சிருக்கு. மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய அரசியல்வாதிகள் மௌனம் காத்த இடத்துல மக்களுடைய அழுத்தமே, மக்கள் சமூக ஊடகங்கள்ல முன்வச்ச இந்த அழுத்தம் தான் இவ்வளவு பெரிய நகர்வுக்கு மிக முக்கியமான காரணமா அமைச்சிருக்கு. இந்த சம்பவத்துல அரசாங்கத்தோட நகர்வு தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ்.